கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நம்ம ராசி பலன் கேட்கும்போதே நிறைய பேர் அழுதுருவாங்க. ஏன்னா அவ்வளோ பாவம் கஷ்டம். ஏழரை சனி வச்சு செஞ்சிருச்சு அவங்களெல்லாம், இந்த ஜென்ம சனி எல்லாம். இதில் இந்த ஒரு எங்கேயாவது ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன லைட் இருந்தால் கூட போதும்னு. அதில் இவ்வளோ நாட்களாக குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை இல்லாமல் பல நாட்களாக பல வருடங்களாக கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதோ இப்போ நான் 1,50,000 லட்சம்லாம் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ பாருங்கள் வெறும் ஒரு 50,000 தான் சொல்லி போய் வேலைக்கு சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்து அடிபட்டு அது ஒரு அளவுக்கு பக்குவப்படுத்தி குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி உங்களுக்கு நிறையாவே பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வரார். 6ஆம் இடத்திற்கு வந்தாலுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில நல்ல பலன்களை கொடுக்கத்தான் போகிறாரு. ஸோ 6ல் வந்துட்டார், மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நமக்கு எதுவும் கெடு பலன்கள் இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வேண்டாம். 2ஆம் இடத்துல சனி பகவானும் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வேலை விஷயம், வீடு, படிப்பு, மேல் கல்வி இது எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான ஒரு சில நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது. அதனால் 6ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு பலன்கள் இல்லை அப்படிங்கிறத எடுத்துட்டு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் நமக்கு இன்னும் ஒரு படி உயர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த குரு பெயர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் பார்க்கலாம். நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் வரும். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இல்லை வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தேவையில்லை. நல்லா வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2க்கு அதிபதியான இந்த தனகாரகன் 6ஆம் இடத்துல உச்சபலம் பெறார். பண வருவாய் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2 கூடைய அதிபதி 6ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் மறைமுகமான வரவுகள் நிறையா வரும். அது வர்றதுக்கான வழி வரும்போது அதை பயன்படுத்தும். கண்டிப்பாம்மா. பரிகாரமாக ஏற்கனவே நீங்கள் சனி பகவானுக்கு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சபலம் பெறார். அதனால் அடிக்கடி திருப்பதி ஏழுமலையான போய் பார்க்குறங்க. போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே நீங்கள் கோவிந்தா போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தனத்தை நிறைய கொடுக்கக்கூடியவர். அதனால திருப்பதி பெருமாளை பிடிச்சிப்போம். அருமை. பணவரவும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அருமையான விஷயம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்னவாக இருக்க போகுது? கும்பராசி என்பர்களுக்கு 4 விதமான பலன்கள் இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு பலன் கடன் அடைக்கிறதுக்காக பணம் வேணும், நோய் தீர்க்கறதுக்காக பணம் வேணும், அவங்களுடைய தொழில் அபிவிருத்திக்காக பணம் வேணும், குடும்ப அபிவிருத்தி, குடும்பத்தில் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக பணம் வேணும். இதுக்கெல்லாம் தேடி ஓடக்கூடிய காலம் தான் இது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். பொதுவாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். அறம் பொருள் இன்பம் வீடுன்றதில் பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டால் மற்ற 3 புருஷார்த்தங்களும் முக்கியம் சொல்லுவேன். ஆனால் இப்போது இவங்களுடைய ராசி அதிபதி 2ல் இருக்கார், தனஸ்தானத்தில். அதுக்கு அதிபதி குரு, அவர் தனகாரகன். அவர் 6ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2, 6, 10ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் கனெக்ட் ஆகுது. அப்போது இவங்க நாள் முழுக்க, வாரம் முழுக்க, மாதம் முழுக்க, இந்த வருஷம் முழுக்க பணத்தின் பின்னாடி தான் போகணும். அப்படி அவ்வளோ பாடுபட்டு ஈட்டக்கூடிய பொருளை இவங்க அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்களுக்காகத்தான், குடும்பத்துக்காக, குடும்ப நபர்கள் நோய் தீர்க்கறதுக்காக, அப்புறம் இவங்க கடன் அடைக்கிறதுக்காக, தொழில் அபிவிருத்தி பண்ணுறாங்க இல்லையா, அது கூட இப்போ பண்ணால் அப்புறம் தான் பணம் வரும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் இவங்களால். ஸோ அதனால் அந்த விஷயங்களை முக்கியமாக பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நேரடியாகன்னு பார்க்கும்போது சத்துரு ஜயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கெட்டு போயிடுச்சுன்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. 6ஆம் இடம் வலுத்து இருக்குன்னு சொன்னால் வலிமையான எதிரிகள் இருப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய எதிரியை வச்சு அவரை சொல்லலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு வளரணும், அவரை ஜெயிக்கணும், அவரோட மேலே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த எதிரின்றது எதிரியாக இருக்கலாம், இல்லை மனசே சில சமயத்தில் ஒத்துழைக்காமல் எதிரியாக இருக்கலாம். உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் கூட இருக்கக்கூடியவங்க. அந்த சத்துரு ஜெயம்னு சொல்லக்கூடிய எதிரியை ஜெயிக்கக்கூடிய வல்லமையோடு ஒவ்வொரு நாளும் எழுந்தாங்கன்னா, ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கி இதுக்காக பணம் வேணும்னு எழுந்தாங்கன்னா அந்த நாளில் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. பணத்தை தேடி ஓடும் ஒரு வருடமாக இது இருக்கும். ஆனால் பலன் என்பது அடுத்த வருடம், அடுத்த வருடமாக கூட இருக்கலாம். அது அப்படிங்கிறதுல ஐயா ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்னவாக இருக்கிறது? கும்பராசியை பொறுத்தளவுக்கு
பொதுவாகவே ராசியில் வந்து ரொம்ப திருப்தியான ராசின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. காலபுருஷ தத்துவத்தில் வந்து 11ஆம் ராசி திருப்தி ராசின்னு சொல்லுவாங்க. கேந்திரம் திரிகோணம் இந்த ரெண்டுத்துலேயும் அகப்படாமல் ஒரு நல்ல ராசியாக சொல்லுங்கன்னா அதில் கும்பராசியை நம்ம சொல்லிடலாம். இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா நடக்கிற விஷயத்தை திருப்தியாக எடுத்துப்பாங்க. அதாவது அவங்க வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் பென்ஸ்லேயும் போவாங்க, 800லேயும் போவாங்க, இதையும் பார்ப்பாங்க இதையும் பார்ப்பாங்க, ரெண்டையுமே பார்த்து அது ஒரு இது பண்ணி சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்மைல் வரும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது யாராவது அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்பட மாட்டீங்க, அப்படின்னு ஒரு சிரிப்பீங்க. அந்த சிரிப்புக்கு வந்து அளவு போடவே முடியாது. ஆயிரம் அர்த்தம் வந்து இருந்துட்டு ஒருத்தரை நம்பி ஏமாறும் பொழுது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும். அவங்க ஏமாத்தலை நீ ஏமாந்துட்டேன்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? இதை பூரா கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டில் அப்படி அடைஞ்சு வருவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டில் அடைஞ்சுவாங்க. அவர்களுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 80 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் கற்றுக்கலாம். அவ்வை பிராட்டியும் கும்பமும் ஒன்று. அறிந்தது கையளவு, அறியாத உலகளவு. அவ்வை பிராட்டிக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். ஆனால் புது மனிதரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு அனுபவம் ஏற்படும். புது மனிதர்களும் ஒவ்வொரு பாடத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. கும்பராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மட்டும் நான் சொல்லித்தரேன். இந்த சீக்ரெட்டை பண்ணிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் எப்போவுமே ஜெயிச்சிருவாங்க. சூப்பர் சார், சொல்லுங்க. ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது ப்ரெடிக்ஷனாக இருக்குது. நான் சீக்ரெட்டாக சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போகிறீங்கம்மா, நீங்கள் வந்து கோயம்பேட்டில் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, சேலத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மதுரையில் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. மார்க்கெட்டில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கணும். 1000 பேர் வாங்கி கத்துறாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கணும். நீங்கள் எப்படி அதை வாங்குவீங்க அப்படின்னா, இத்தனை பேர்த்து கத்துறத விட என் கத்துறது ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லைன்னா நான் ஆக்ஷனில் தெரிவிக்கணும். எல்லாரும் பண்ணுறத விட நான் வித்தியாசமாக ஒரு விஷயத்த பண்ணணும். பண்ணால் தான் உங்களுடைய பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களை பார்ப்பாரு, உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களை சுற்றிலும் இத்தனை பேர் இருப்பாங்க. இதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுங்கிற யுக்தி, மார்க்கெட்டில் நடுவில் இருக்கீங்க, சுற்றிலும் உங்கள் ஆள் இருக்காங்க, அதில் நீங்கள் ஜெயிக்கணும். இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட காலத்துலையும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை குரு உங்களுக்கு கொடுப்பார். உண்மையான 2 விஷயங்களை மகேஷ் சார் குறிப்பிட்டிருந்தார். எதிலும் நிறைவு கொள்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னும், எந்த இடத்திலும் தனித்துவமாக இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற யுக்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகான 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்மளோட கும்பராசிக்கு என்னென்ன மாதிரியான பலாபலன்கள்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க சார். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் உணர்வையும் உணர்ச்சியையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாலே இவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். கிட்டத்தட்ட பாரதி அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, 5 வருஷ வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை. மனதளவில் பாதிச்சாங்க நிறைய பேர், உடல் அளவில் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. பல பேர்த்துக்கு ஒரு தெளிவில்லாதவே போகுது வாழ்க்கை, எதுக்கு வாழ்றேன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு புத்துணர்வை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும். 5ல் குரு இருந்து கூட நிறைய விஷயங்கள் நடக்காத பட்சத்திலும் கூட 6ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து உச்சமடைகிறார். குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதில் முக்கியமாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல சண்டை சச்சரவுகள் விலகும். ஏன்னா ராகுகேது தோஷம் கிட்டத்தட்ட 3 வருஷமா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, லவ்ல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, தப்பானவங்களோட பேசி பழகி ஏமாந்துட்டேன் அப்படின்லாம் கும்பராசி பல வழிகளை அனுபவிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் சார் கௌரவத்துக்கு தான் சார் புருஷன் முன்னாடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அப்ப அந்த கவலைகளும் அந்த பிரச்சனைகளும் கடவுளுடைய அருளோடு சரியாகும். ரொம்ப குறிப்பா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பட்டம், பதவி, பேர், புகழ் இந்த வருஷத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் வேணுன்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே நினைக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்திராத திடீர் திருப்பங்களை கடவுள் கொடுப்பார். ரொம்ப முக்கியமானது 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுபவிரய செலவுகளை செய்வார்கள். நிறைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அனுகூலங்களை இறைவன் கொடுப்பாரு. நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ வழிபாட்டால இந்த வருடத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்.
எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னா 7ஆம் இடத்தில் கேதுவும் ஜென்மத்தில் ராகும் இருக்கிறதுனால பழக்க வழக்கத்துல கவனம், குறிப்பா மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. தப்பான தொடர்பு, தப்பான பழக்க வழக்கங்களை சத்தியமாக இந்த நேரம் என்டர்டெயின் பண்ணும். ஏன்னா குடும்ப ஸ்தானத்துல சனி ராகு கேது இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றும். இது தொடக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல தொட்டு பார்க்கலான்னு தோணும். அதனால தயவு கூர்ந்து அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி இருந்துட்டா பெரிய பாதிப்புகள்ல இருந்து உங்களால வெற்றி பெற முடியும்.